இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அபூ உபைதாவை போன்று யுத்தம் செய்யக்கூடிய, அதேபோல் கொடை வள்ளலாக இருக்கக்கூடிய, மார்க்கத்தினுடைய கல்விகளை பிறருக்கு கற்றுக் கொடுத்து இந்த மார்க்கத்திற்கு சேவையாற்றுகிற அந்த மனிதர்களை போன்று நிறைய நபர்கள் ரூம் முழுவதும் எனக்கு இந்த வீரர்களை போன்று, கொடை வள்ளல்களை போன்று, கல்வி மான்களை போன்று நபர்கள் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். இப்போ இந்த ஆசையை பாருங்கள், பணம் வருவது, தன்னிடத்தில் வரக்கூடிய பொருளாதாரம், தங்கக்கட்டிகள், மரகத மாணிக்க கற்கள்லாம் தனக்கு வேணும் என்று ஆசைப்பட்டார்கள். என்ன காரணத்திற்காகனா அதையெல்லாம் ஏழைகளுக்கு நாம் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை நாம் உயர்த்தி வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் ஆசைப்பட்டார். அப்போ நம்முடைய ஆசையும் அல்லாஹுடைய அன்பை, இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அந்த காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஆசைகளாக நம்முடைய ஆசைகள் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய ஆசை இலக்கு உள்ளவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.